தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3வது ஆண்டு தொடக்க விழாவிலே அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று தமிழக வெற்றி கழகம் என்கிறார். பலமுறை நாங்கள் அவருக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். 3வது ஆண்டுதான், இப்பொழுதுதான் நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறீர்கள். எந்த கட்டமைப்பு இருக்கிறது? உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் 3 லட்சம் பொறுப்பாளர்களை இன்றைக்கு நியமித்திருக்கிறோம் என்று. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே 5 லட்சத்திற்கு மேற்பட்ட ஊராட்சி பிரதிநிதிகள், 5 லட்சத்திற்கு மேற்பட்ட கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள் பச்சை மையிலே கையெழுத்திட வைத்து அழகு பார்த்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 1000த்திற்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், 100க்கு மேற்பட்ட அமைச்சர்கள், 100க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 500க்கு மேற்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் வந்தவுடனேயே ஆட்சியை பிடித்து விடுவோம் என்பது இது திரையல்ல, அரசியல், நிஜம். நீங்கள் திரையிலே கம்பு சுத்தலாம், தரையிலே இங்கே அரசியல் களத்திலே நீங்கள் களமாடி மக்களுடைய செல்வாக்கை பெற்று, அதே போல இன்றைக்கு 234 தொகுதியிலும் களத்திலே வேட்பாளரை நிறுத்தி மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வர வேண்டும். நீங்கள் எல்லாம் பேசலாமா கொள்கை தலைவர்கள் என்று? தந்தை பெரியார், அதே போல பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள் இவர்களையெல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது ரோல் மாடல் கலைஞர் கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா என்கிறீர்களே, எந்த வாயால் சொல்கிறீர்கள்? ஊழல் அரசு, ஊழல் கட்சி என்று சொன்னவர்கள் எங்களுடைய கட்சி தலைவர்களை நீங்கள் ரோல் மாடல் என்று சொல்லலாமா? இது சந்தர்ப்பவாதம் இல்லையா? யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? ஒருபோதும் விடுபடாது. லாட்டரி மாற்றனுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களை வைத்துக் கொண்டு தி வாய்ஸ் ஆஃப் காமன் என்று கருத்து கணிப்பென்று கருத்து திணிப்பை வைத்து மக்களை நம்ப வைத்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். விஜய் அவர்களே, நீங்கள் விசேடித்துக் கொண்டு ஓரமாக போங்கள். மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.